தப்லீக் ஜமாத்தா இருக்கட்டும், எந்த ஜமாத்தா இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு எதிராக மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய கருத்தை எவன் சொன்னாலும், தப்லீக் ஜமாத்தா யாராக இல்ல, யாரு சொன்னாலும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவர்கள் தான். இந்த பகிரங்கமா சொல்லுவோமே. பொதுவாங்க நம்ம ஒண்ணு கூடும் கூடாது என்பதற்கு அளவுகோல் குர்ஆனும் ஹதீஸும் தான். வேற மனிதனுடைய சொந்த அபிப்பிராயம் கிடையாது. இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி மதிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்நபிய் அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களா இருக்கிறார்கள். அப்படிதான் மதிக்கணும். அப்படி மதிச்சாதான் மூமினா இருக்க முடியும். ஏன் மூமிங்கிற வார்த்தை போறான், மூமினா உயிரை விட மேலாக மதி அப்படிங்கிறான் இறைவன். இந்த நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தரைக்குறைவாக எழுதினால் நாம் யாரும் ஒரு ஆளும் அங்கே இருக்க மாட்டோம். சல்மான் ருஷ்தி எழுதின அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவேரை பத்தி அப்படியே போராட்டமெல்லாம் நடத்தணும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கை வைக்கலாண்டு டென்மார்க் பத்திரிகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓவியத்தை தவறாக பயன்படுத்தினால உலகமே கொதித்தெழுந்தது. ஏன் உயிரை விட நாங்க மேலா மதிக்கிறோம், எப்படி அவங்க அவமரியாதை செய்து ஓவியம் வரையலாம், வெகுண்டெழுந்தோம். அந்த மாதிரி வெகுண்டெழுதல் எல்லா தரப்பிலும் வர வேண்டும். ஏதோ டென்மார்க்கில் செஞ்சா மட்டும்தான் நாங்க கொதித்தெழுவோம், சல்மான் ருஷ்டி சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு கோபம் வரும் அப்படி இருக்க கூடாது. யார் இதை செஞ்சாலும் கோபம் வரும் நமக்கு. இந்த தப்லீக் ஜமாத்துடைய தலைவர்களில் ஒருவர் அஷ்ரஃப் அலி தானவி. உங்களுக்கு தெரியும், அஷ்ரஃப் அலி தானவிகள் பேர் நீங்க அடிக்கடி கேள்விப்படுவீங்க. அவர் ஹிஃப்ஸுல் ஈமான்ங்கிற கிதாபுல, உருது கிதாபு தான், அதுல எழுதியிருக்காரு. அந்த கிதாபுல நம்மகிட்ட இருக்குது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைமுக ஞானத்தை பற்றி சொல்ல வருகின்ற போது நமக்கு தெரியாதது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் இதுல என்ன சிறப்பு இருக்கிறது அவர்களுக்கு என்று கேட்கிறார். அதோட கேட்டுட்டு போனா கூட அவர் கொள்கை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு அடுத்து சொல்றாரு, நமக்கு தெரியாதது இன்னொருக்கு தெரியதானே செய்யும். கமால் பாட்சாவுக்கு தெரியாதது அல்லாஹ் பேச்சுக்கு தெரியதானே செய்யும். நான் கமால் பாட்சா அல்லாஹ் பேச்சுங்கிறேன், அவர் பக்கர் அம்பருங்கிறாரு. ரெண்டு வார்த்தையை கொண்டு வர்றாரு. இது அதே போல நமக்கு தெரியாதது ஒரு குழந்தைக்கு தெரியதானே செய்யும். நமக்கு தெரியாதது ஒரு பைத்தியக்காரனுக்கு கூட தெரியுமே, மஜ்னூன்ங்க வார்த்தையை கொண்டு வர்றாரு. அப்ப நமக்கு தெரியாதது அடுத்தவங்களுக்கு தெரியதான் செய்யுது. அப்ப நான் அந்த வகையில பார்க்கும் பொழுது பைத்தியக்காரனு கூட தெரியுதுங்க வரும் பொழுது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத என்னங்க சிறப்பு இருக்குன்னு கேட்கிறாரு. இந்த ஒப்பீடு சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூனுடைய விஷயத்தோடு ஒப்பீடு செஞ்சு சொன்ன முறை சரியா? அதே போல தப்லீக் தலைவர்களில் ஒருவர் இஸ்மாயில் தஹ்லவி. இவர் சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னு ஒரு உருது கிதாபு, அதில் அவர் எழுதுறாரு, அத்தஹியாத்துல இறைவனை தவிர வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது. அது நபியே ஆனாலும் சரிதான். இதுவரைக்கும் அவருடைய கொள்கை நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அடுத்தவங்க நினைப்பு வராமலும் இருக்க முடியாதுங்க. இமாம் ஓதுறாங்க, வஷம்சி வதுஹாஹான்னு ஓதுறான்னு வச்சுக்கிறோங்க. இந்த அர்த்தம் தெரிஞ்சவரா இருந்தா வஷம்ஸ்ன்னு ஓதும் பொழுது சூரியன் நினைவு வரும். வஷம்ஸ்ன்றா சூரியன் அர்த்தம், சூரியனே சத்தியமான அர்த்தம். அர்த்தம் தெரியாதவங்களுக்கு வேண்டுமானா எந்த நினைப்பு வராம இருக்கலாம். ஆனா அர்த்தம் தெரிஞ்சு தொழுவுறதான் சிறந்துங்கிற நமக்கு புரியும். முகமது ரசூலுல்லாஹ் இமாம் ஓதும் போது முகமது வரதான் செய்யும். அப்ப இது அல்லாஹ்வை தவிர வேற எந்த நினைவு வரக்கூடாதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆனா நினைவுங்கிறது உலக சம்பந்தப்பட்ட நினைவு இருக்கக்கூடாது, தொழுகை சார்ந்த நினைவா இருக்க வேண்டும். தொழுகையில அத்தஹியாத்து ஓதா அந்த மீனிங் வரணும், சமிஅல்லாஹு லிமன் ஹமிதஹு சொன்னா அந்த மீனிங் வரணும். அப்படி மீனிங் தெரியும், அந்த அமைப்புல இருக்கணும். இது அவர் சொல்றாரு அல்லாஹ்வுடைய தவிர வேற யாரும் நினைக்க கூடாது, நபியார் தான் நினைக்க கூடாதுங்கிறாரு. சார் அவர் கொள்கை சொல்றாரு, போயிட்டு போய் விட்டுறலாம். அதுக்கு அடுத்து சொல்றாரு, அப்படி நீ நினைப்பது கழுதையை நினைப்பதை விட மோசமானதுங்கிறார். இங்கதான் நமக்கு கோபம் வருது. ஏன் கோபம் வருது? அவருக்கு கொள்கை சொன்னா கோபம் வராது. நமது நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அவமானப்படுத்தும் போது நமக்கு கோபம் வருகிறது. அதுதான் இயற்கை. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களோட பேச மாட்டாங்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, பேசானி போப்பா எங்களுக்கு என்னன்றீங்க. இது என் கொள்கையும் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்கள்கிட்ட நான் சொல்றேன், உங்களோட பேச மாட்டேன், உன்னிட்ட பேசிட்டு இருக்கிறது பாருல, நான் ஒரு கருதியை நான் பேசிட்டு இருப்பேங்கிறேன், விட்டுறீங்களா என்ன? அப்ப நான் உங்களை அவமானப்படுத்துறேன், என்ன விட மாட்டீங்க. அப்படிதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விஷயத்தில் நடைபெறுகிறது. இது போன்ற எழுத்துக்களையும் எழுதியிருக்கிறார்கள். அதை நமக்கு கோபம் வருகிறது. ஒண்ணு, சரி அவங்க எழுதி வச்சாங்க, இவங்க என்னங்க செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி எழுதி வைத்தவர்களை கொண்டாடுகிறார்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சரி, இந்த அஷ்ரஃப் அலி தானவி பெஹஷ்தி ஜேவர் அப்படின்னு ஒரு உருது கிதாப் எழுதினார். அது இப்ப இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல திருச்சி குலாம் ரசூல் மொழிபெயர்க்க வந்திருக்குது. அதுல நீங்க பாருங்க, மௌலிது ஓதுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது.
மீலா விழா கொண்டாடுவதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம சுன்ன ஜமாத்துக்குள்ளங்கிறோம். வஹாபிகள்லாம் சேர்ந்துக்கிட்டு மௌலிது கூடாதுன்னு சொன்னா அப்படியே வருந்து கட்டி எழுதுறோம். இதே காரியத்தை தானே அசமத்தானே எழுதி வச்சிருக்கிறாரு. ஏன் அது நம்ம கோவம் வரல? அப்ப இதுல என்னன்னு சொன்னா, பெரும்பாலும் இன்னைக்கு இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதரசாக்களை, இப்ப திருச்சி அன்வார் உல் மதரசா, தப்லீக் மதரசா, சென்னையில காஷிஃபுல் ஹுதா மதரசா, தப்லீக் மதரசா, அந்த மதரசாவுல எந்த அளவுக்கு தெரியுமா போயிட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஃபாத்தியா இல்ல, மௌலிது இல்ல, மீலாது இல்லங்கிற அளவுக்கு இருந்தாங்க தப்லீக் மதரசாக்கள். இப்ப பரிணாம வளர்ச்சி எப்படி போயிடுச்சு தெரியுமா? கூட்டுத்துவா இல்லன்னு வந்து போச்சு. காஷிஃபுல் ஹுதா மதரசா, தப்லீக் மதரசாவுல கூட்டுத்துவா ஓதுறது இல்லப்போ. அதான் நாங்க சொல்றோம், வஹாபி ரெண்டு வகை இருக்காங்க, முக்கா வஹாபி, பக்கா வஹாபி. தப்லீக் ஜமாத்து முக்கா வஹாபியா இருக்கிறாங்க, மதுஹபை பின்பற்றிக்கிறவாங்க, ஷாஃபியும்பாங்க, ஹனஃபியும்பாங்க, கொள்கைகள் எல்லாம் வஹாபி கொள்கை இருக்கிறது. ஆனா அதற்காக தப்லீக் ஜமாத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் வஹாபி கொள்கைக்காரர்கள் என்று சொல்ல மாட்டோம். அந்த தப்லீக் ஜமாத்துல நமது கொள்கையை 100க்கு 100 கொண்டவர்களும் இருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள். காரணம் என்ன? நல்லது செய்யறாங்கன்னு இருக்கிறார். நம்மவர்கள் அங்கே இருக்கிறார்கள், அது உண்மை. ஆனா இந்த தப்லீக் ஜமாத்தில லீடர்களாக, அமீர்களாக இருக்கக்கூடியவர்கள் வஹாபியத்து கொள்கையிலே நிலைப்பாடா இருக்கிறாங்க. வேணா உங்களுக்கு சவால் விடுறேன், சென்னையில அவங்களுடைய மர்கஸ் இருக்குது, அந்த மர்கஸ்ல போய் மௌலிது ஓதுவது கூடும், மீலாது விழா கொண்டாடு கூடும்னு எழுதி வாங்கிட்டு வந்துருங்க. தப்லீக் ஜமாத்தை நம்ம பட்டு கம்மல் வச்சு விரிச்சு நம்ம வரவேற்கலாம். நீங்க பண்ணி வேணா எழுதி வச்சுட்டு வாங்க. முடியாது, அதெல்லாம் கூடாது. அங்க இங்க இருக்கக்கூடியவங்க தான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம். அவங்க தலைமை பீட நல்ல தெளிவா இருக்கிறாங்க. ஆனா அதுல 3 நாள் ஜமாத்து, 4 ஜமாத்து போகக்கூடியவர்கள் நம்மவர்கள். அதனால ஜமாத்திலே போகக்கூடியவர்கள் எல்லாம் வழித்தவர்கள் என்று நம்ம சொல்லவே கூடாது. அந்த தப்லீக் ஜமாத் அமைப்பு இப்படி கொண்டது, சுன்ன ஜமாத்தை சார்ந்தவங்க அப்படி இருக்கிறார்கள். இப்ப நான் காரணம் சொல்லிட்டேன், நம்முடைய கொள்கைக்கு முரணானவைகள் அங்கே உண்டு. நமது உயிரிலும் மேலாக மதிக்கிற நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்சல்ட் பண்ணி அவமரியாதை செய்து எழுதிய எழுத்துக்கள் அங்கே உண்டு. அதனாலதான் அவற்றிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோமே தவிர தொழுகைக்கு கூப்பிடக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. தாராளமா கூப்பிடலாம். தொலைக்கு தானே கூப்பிடுறாங்க, ஏங்க நீங்க தப்புங்கிறீங்க என்று கேட்கிறாங்க. தொலைக்கு கூப்பிடுறாங்க, ஆகவே அவர்கள் கூடாதுன்னு நான் சொன்னேன். அப்பதான் நீங்க கேட்கலாம், தொலை கூப்பிடுற நல்லதுன்னா நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கொள்கை சரியில்லை என்பதாக தான் சொல்லிக்கிறோம். தொலைக்கு கூப்பிடுவது என்பது நல்ல செயல். அதனால தானே நம்ம பள்ளியாசல மோதினாரியா வச்சிருக்கிறோம், தொலைக்கு கூப்பிடுறதுக்கு தானே. அவங்களாவது எண்டா ஒரு நாள் வந்து தொலைக்கு கூப்பிடுறாங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் மோதின் சாப்பை வச்சு 5 நேரத்துக்கு தொலை கூப்பிடுவது சொல்லிட்டு இருக்கிறோம். தொலைக்கு தான் கூப்பிடுறாரு, அந்த காரணம் நம்மளும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும்.